ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2022 வந்து ஒரு சைனீஸ் கிரைம் ஆக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன ஃபீர் ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு படம். படத்துல ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸர். ஹீரோ என்ன மாதிரியான டேலண்ட் உள்ள ஆள் அப்படின்னு படத்தோட ஃபர்ஸ்ட் ஃபைட்லேயே வந்து காமிச்சிருவாங்க. அவர் அந்த போலீஸ் வேலைக்கு எவ்வளவு அர்ப்பணிப்போட வேலை செய்யறாரு அப்படின்றதே வந்து ஒரு காட்சியில நமக்கு காமிச்சிருவாங்க. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஹீரோட பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். அவன் சரியா ஸ்கூல்ல படிக்கிறதுல டீச்சருக்கும் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஏன் எதுன்னு விசாரிச்சு அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை திட்டுறான். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ என் கூட பாசமா இல்லை அப்படின்னு திட்டு அவர் என்ன பண்றாரு, சரி நான் வேலைக்கு லீவ் போட்டு உங்க கூட நான் இருக்கிறேன் கொஞ்ச நாள் அப்படின்னு அவர் இருக்கிறாரு. அதே சமயம் சில ஒரு கேஸ்ல வந்து ஒரு பாரோட ஓனர் அடிச்சு ஹீரோ ஜெயில போட்டுறாரு. அவன் மிகப்பெரிய ஒரு ட்ரக்ஸ் மாஃபியாவோட பையன். அவனை விடுதலை செய்யணும் அப்படின்றதுக்காகவும் ஹீரோ பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் தனியா சந்தோஷமா இருக்க போறோட பையனை கடத்திடுறான் ஹீரோ வில்லன். இதுக்கப்புறம் ஹீரோயினோட உதவியோட ஹீரோ அந்த பையனை தேட ஆரம்பிக்கிறாரு. இறுதியில் அந்த பையன் வந்து கிடைச்சானா இல்லையா அப்படின்றதான் அந்த படத்தோட மீதி கதை. சிம்பிள் கதை, இதுல எல்லாம் பெருசா வந்து புளித்திர போறானுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கு, புதுசா கதை இருக்கு அப்படின்ற மாதிரி. படத்துல பாத்தீங்கன்னா வந்து வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் ஷேரிங் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவனோ அதே மாதிரி பலம் வாய்ந்தவன் வில்லனும் கூட. அது கிளைமேக்ஸ் ஃபைட்லேயே நமக்கு அதை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு போது பையனை வந்து ஹீரோயினி வந்து கூட்டிட்டு ஓடுவாங்க ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள. ஹீரோ வந்து சேஸ் பண்ணுவாரு, கூடவே வந்து ஒரு 4 வில்லன் சேஸ் பண்ணுவாங்க. அந்த சேசிங் சீன் குறிப்பா ஒரு 10 நிமிஷம் அந்த சீன்ஸ் வரும், ஃபைட் சீக்வன்ஸ். அந்த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படு பயங்கரமா, ஒரு கிராஃபிக்ஸ் காட்சிகள் கூட இல்லாம முழுக்க மனிதர்களால அவங்களாலே எடுக்கப்பட்ட காட்சி. ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு அந்த காட்சியை எடுத்தோம் அப்படின்னு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு டைரக்டர் அவர்கள். அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு எந்த விதமான சிஜியும் இல்லாம சூப்பரான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ், ஒரு சேசிங் ஜேஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதை எடுத்து கொடுத்ததுக்கு நம்ம சினிமாட்டோகிராஃபியை தான் பாராட்டி ஆகணும். அடுத்து எனக்கு பிடிச்சது ஹீரோ ஒரு அட்டமெண்டான ஒரு ஹீரோ, எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற வெறியோடையும், தனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அவ்வளோ வேலை பண்றேன், எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கடுப்புலையும், வைஃப் இறந்து போயிட்டாங்க, குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சோகத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கிற ஹீரோ என்னதான் போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் ரொம்பவே வந்து ஒரு ரக்கடான போலீஸ் ஆஃபீஸர். பையன் தொலைஞ்சதுக்கு அப்புறம் அவர் குழந்தைய தேடி அலையிற காட்சிகள் ஆகட்டும், அந்த குழந்தைய வந்து எங்கெல்லாம் போய் தேடுறாரு, எப்படியெல்லாம் தேடுறாரு, அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ற காட்சிகள் எல்லாத்தையுமே ரொம்பவே உணர்வு பூர்வமா அந்த ரியலா அந்த ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த படத்தோட நம்ம ரொம்ப அழகாவே நம்மளை கனெக்ட் பண்ணுது. ஆனா அது இல்ல, இந்த படத்தோட மெயின் பிளாட் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா அந்த பையன் அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த லவ், அந்த பாண்டிங் தான் கதையே. நீங்க நினைக்கும் போது ரொம்ப பாசமாலாம் அந்த படத்துல காமிக்கப்பட மாட்டேன் அப்படின்னாலும், ஆனா இந்த படம் ஒரு பாச போராட்டத்துக்கான படம் தான். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா அவங்க வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் இல்லாம பியூரான ஒரு ஆக்ஷன் கிரைமா, ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா வந்து ஸ்கிரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கும் போது பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணில் தொட்டி ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாவே வச்சிருந்தாங்க இந்த படம். ஆனா அதே மாதிரி கிளைமேக்ஸ் பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த பையனை அவர் வந்து கண்டுபிடிப்பாரு. அப்ப நம்ம நினைப்போம் கண்டுபிடிச்சிருவாருப்பா, இதானே கதை. கிடையாது, அந்த கிளைமேக்ஸ்ல தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. டெஃபினட்டா நீங்க அமேசான் பிரைம்ல மினி டிவில அந்த படம் அட்வர்டைஸ்மெண்டோட அந்த படம் வந்து பிளே ஆகாது. டெஃபினட்டா போய் செக் பண்ணுங்க. அவர் தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது வந்து படத்தோட லாஸ்ட் 1 செகண்ட்ல தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கு அப்படி அது தெரிஞ்சோடனே படம் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இப்போ டெஃபினட்டா படத்தை செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அண்ட் மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த விதத்திலையுமே உங்களை டிசப்பாயின்மெண்ட்டோ இல்லை நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த 90 மினிட்ஸையும் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்த்தா தான் அந்த படம் வந்து கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லாத ஒரு கிளியரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. அண்ட் டெஃபினட்டா பாருங்க. இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் படம் வந்து இந்த மாதிரி இந்த பாசமான படங்கள்லாம் மோஸ்ட்லி இந்த எடுக்க மாட்டாங்க. பட் இந்த படம் வந்து அப்பா பையனுக்குள்ள பாசத்தை ஒரு ஆக்ஷன் கிரைமோட சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.